ஒரு சாதாரண ஒரு மனிதாபிமான முறையில் பண்ணுறத போய் நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி தர்றீங்க அதில் வந்து ஒரு பாலிடிக்ஸு. அதே மாதிரி அந்த விழாவிலே அவர் பேசின விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பிரதாயத்துக்காக போஸ்ட் போடுறது, சம்பிரதாயத்துக்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது, சம்பிரதாயத்துக்காக மலையில் போய் இறங்கி வேலை செய்கிறது, இந்த மாதிரி பதிவுகள்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார். ஆக்சுவலாக சம்பிரதாயத்துக்காக விஜய் சார் தான் அந்த மாதிரி இருக்கார். அவர் தான் வந்து அறிக்கை விடுறாரு, போஸ்ட் போடுறாரு, எங்கே வந்து ஓப்பனில் பேச மாட்டுறாரு, எந்த ஒரு கலப்பணிலையும் இறங்கி செய்ய மாட்டுறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. இது அவர் சொன்ன விதம் அவருக்கே போய் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இதை இந்த ஸ்டாண்டை எப்படி பார்க்குறீங்க அவர் பேசுனது? தலைவர் வந்து நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கங்களேன். அந்த இடத்துக்கு போனால் நிச்சயமாக கூட்டம் கூடுமா கூடாதா? கூடும். அப்போ என்ன சொல்லுவீங்க, இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவர் நேரடியாக போய் இன்னும் ஜனங்க ஜாஸ்தியாகி அங்கே பெரிய தள்ளுமுள்ள ஆயிடுச்சுன்னுவீங்க. ஒருத்தர் பண்ணாலும் குத்தம், பண்ணலனாலும் குத்தம்னா அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? புரியவே இல்லையே. அதாவது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்தால் வந்துட்டு ரத்தம், மற்றவங்க தான் தக்காளி சட்னியா? அதே மாதிரி இப்போது விஜய் சாருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆளுமை, அவருக்காக வரக்கூடிய கூட்டம் எல்லாமே ரசிகர் கூட்டம் தான். அதுவும் இந்த யங்ஸ்டர்ஸுடைய பட்டாளம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபேன்ஸாக இருப்பாங்களே தவிர ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. அதை வந்து நிறைய பேர் வாக்களித்து தலைவராக தேர்ந்தெடுக்க யோசிப்பாங்க அப்படின்றாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நினைக்கிறீங்க சார்? இன்னும் 1 இயர் இருக்குது சார், 26 இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு வீட்டிலையும் அந்த காலேஜ் போகிற பசங்க ஃபுல்லாகவே ரசிகர்னு சொல்கிறீங்களா, அதை தாண்டி நான் ஆர்டினரி பீப்புள்ஸை சொல்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறது ஃபுல்லாகவே யங்ஸ்டர் தான். ஓகேங்களா? அவங்க வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு தலைவர் வந்தார்னா நல்லாயிருக்கும், வேறு பெரிய சேஞ்சஸ் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கட்டுமே, அதுக்குள்ளே ஏன் இது ஒரு பதறணும்? ஓகேவா? அவருடைய மாநாட்டுக்காக வந்த கூட்டத்தில் சில பேர் வர வழியில் இறந்தாங்க, அதுக்கு கூட நேரில் போகல அப்படின்னு பேசியிருந்தாங்க. இல்லையே, நேரில் இப்போ கூப்பிட்டு இப்போ பேசினார எல்லார்கிட்டையும்? அவர் இறந்த அந்த இறப்பு வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிக்கலை, போய் பார்க்கல, அவரை பார்க்க தானே மாநாட்டு கிளம்புனாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. சரி, எத்தனை பேர் இவங்க இதில் இருக்கும்போது இதாக இருக்காங்க, இவங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க? இறந்து போனவங்களை வந்து அழைச்சி, அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்கிற அழைச்சி பேசியிருக்காரு. வருத்தப்படுறேன், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசினார். அப்போது சுச்சுவேஷன் என்ன, அன்றைக்கி மாநாடு என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. பேசிக்கான விஷயம் தான் சார். அவருடைய ஒர்க்கு என்னன்னு தெரியல சார். அதாவது நெக்ஸ்ட் ஷூட் இருந்திருக்கோம், என்ன எது வேணா இருக்கட்டும் சார். ஆனால் அவர் மைண்டில் ஓடிட்டு தானே இருந்திருக்காது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்ருக்காரு, பேசியிருக்காரு. அதே மாதிரி இப்போ இந்த நிவாரண விஷயம் கொடுக்கும்போதும் ஒரு ஃபேமிலிக்கிட்டையும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் பேசியிருக்காரு. என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு, கொடுத்துருக்காரு. வாங்கினவங்க ஹாப்பி ஆனாங்களா இல்லையா? அதுதான் எண்ட் ஆஃப் த டே தேவை. மண்டபத்தில் வச்சு சமோசாதம் போடல.